தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அது இருந்து தப்பிக்க என்ன மாதிரி முறையில் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் தனுசு ராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் தனுசு ராசியிலே என்ன ராசி நண்பர்கள், அதாவது என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்காருங்க. புதன் விருச்சிக ராசியில் நிற்கிறாரு. மேலும் 26ஆம் தேதி புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபத்தில் குரு இருக்காரு. சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவானும், கண்ணியில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் மகரம், கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்பவே கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பால் இந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்ட செலவு செய்யுங்க. இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். தொழிலுக்காக வாங்கிய கடன்களை நீங்கள் ரொம்பவே அடைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கியில் ஏதாவது கடன் அணுகுமுறையில் ரொம்ப சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. சந்திர பகவானுடைய நகர்வு கூட உங்களுக்கு ஏற்றமான பலன் கொடுக்கும். இழுபறியாக இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் அமராரு. இதனால் ரியல் எஸ்டேட் தொழிலில் பல மடங்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும். மேலும் கொத்தனர், எலக்ட்ரீஷியன்கள் ஓய்வில்லாமல் உழைப்பாங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் தொழிலுக்கு இருந்து வந்த இடையூறுகள் புத்திசாலித்தனமாக தகர்த்தெறிவீங்க. அது மட்டும் இல்லாமல் நுணுக்கத்தோடு வியாபாரத்தை நடத்துவீங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல இருக்க போகிறாரு. இதனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. குழந்தை பாக்கியம் சித்திக்கும். அதே போல் சகோதரர் மற்றும் சகோதரிகளின் உறவில் நல்ல முறையில் இருக்கக்கூடுங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் அமர போகிறாரு. இதனால் மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வச்சுருப்பீங்க. பிள்ளைகளின் ஆசைகளை மனம் கூணாமல் பூர்த்தி செய்வீங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்ய வேண்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல இந்த காலகட்டத்தில் அமர்றாரு. இதனால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்வீங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் போடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. செலவுகளை அனைத்துமே கட்டுக்குள்ளே இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. நல்ல வரணும் அமைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. மேலும் கணவன் மனைவியிடையில் சிறு சிறு அளவு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும். அலுவலகத்தில் இருந்து வந்து பணி நெருக்கடிகள் இப்போது சற்று குறைய போகுது. அதனால் மனதில் உற்சாகம் ஏற்பட போகுதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த
இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நடக்கும். கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டம் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இணக்கமான சூழ்நிலை நிலவக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 5, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் தனுசு ராசியில் மூலம், பூரடம், உத்திராடம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரகங்கள் வலம் வருதுங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவியும் தக்க சமயத்தில் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்க போகுது. வீண் பகைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டுக்கு பதில் விமர்சனம் மட்டுமே இந்த காலகட்டமானது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பிடிவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் மெத்தமான போக்கு காணப்படுங்க. பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும். செலவு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களோடு கடுமையாக பேசாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும். மேலும் கணவன் மனைவிக்குள் திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களில் திடீர் கோபம் ஏற்படுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவிகள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் செலவை குறைத்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் காணப்பட்ட மொத்தமான போக்கு நீங்கி சுறுசுறுப்பாக பாடங்களை படிப்பீங்க. மேலும் பிடிவாதத்தை விட்டுவிடுவது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அறிவுத்திறன் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவை தனுசு ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரு பகவான் நல்ல ஒரு ஆற்றலையே கொடுப்பார். அதே போல் தனுசு ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இந்த பரிகாரமானது இருக்கக்கூடுங்க. அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் 1, 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதுமாக கலந்த பலன்களே ஏற்பட போகுது. அதனால் பக்தி மார்க்க ஈடுபாடு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சாதிக்க துடிக்கும் உங்களுடைய கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றி அனைவரின் பாராட்டையும் பெற்றுக் கொடுக்கும். உஷ்ணம் காரணமாக உபாதைகள் ஏற்பட போகுது. அதனால் குளிர் பானங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பூரிடம் 1, 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சாதுர்த்தியமான பேச்சால் சம்பாத்தியம் கூடுங்க. மேலும் உங்கள் மனதில் புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் எழும். வியாபாரிகள் தங்களுடைய விரிவாக்க திட்டங்களை ஒத்தி வைப்பது நல்லதுங்க. மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளில் சிறப்பாக செய்வாங்க. நல்ல உணவு ஆழ்ந்த தூக்கத்தால் மனதில் நிம்மதி நிலவக்கூடும். வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்பட போகுது. சுற்றும் நட்பும் சுல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மேலும் எச்சரிக்கையோடு செயல்பட்ட எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் முறியடித்து விடுவீங்க. மேலும் உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுடைய பணவரவு அப்படிங்கிறத அதிகரிக்க செய்யும். இன்னும் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமைய போகுது. அலுவலகத்தில் உங்களுடைய திறமை பழிச்சிடும். அதன் காரணமாக அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீங்க. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் தங்கள் பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உடல் உபாதைகள் காரணமாக தொழிலில் உற்பத்திகள் பாதிக்கப்படுங்க. ஆயினும் கூட எதிர்பார்த்த இடங்களில் இருந்து எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில்
எப்படிப்பட்டாவது வெற்றி அடைந்து விடுவீங்க. இன்னும் சிலருக்கு புதிய பதவிகள் தானாகவே தேடி வரப்போகுது, அந்தஸ்து உயரப்போகுது. மேலும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும். மேலும் மாணவர்களுக்கு சுலபமான வினாத்தாள் கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, நீங்கள் என்ன மாதிரி விஷயம்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.